ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 498 கோடிய நிவாரண தொகையினை ஒதுக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அந்த செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பெஞ்சால் புயல் காரணமாக வரலாறு காணாத அதி கனமழை ஏற்பட்டு கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். வீடுகள், சாலைகள் போன்ற உள் கட்டமைப்பு வசதிகளும் பெரும் சேதமடைந்தது. அதே போல் வேளாண், தோட்டக்கலை பயிர்களும் அதனால் பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு பெஞ்சான் புயலை கடுமையான இயற்கை பேரிடர் என்று அப்போது அறிவிச்சிருந்தாங்க. இது தொடர்பாக முதல்வர் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட அந்த மாவட்டங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செஞ்சு அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல் துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அரசு உயர் அலுவலர்களை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பார்த்து போர்க்கால அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தாங்க. பெஞ்சால் புயல் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளும், பெஞ்சால் புயலால் உயிரிழந்தவரின் குடும்பத்துக்கு உயர்த்தப்பட்ட நிவாரணம் 5 லட்ச ரூபாய் வழங்கிடவும் முதல்வர் 2024 டிசம்பரில் உத்தரவு சொல்லியிருந்தாங்க. அதே போல் புயலால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்கு உள்கட்டமைப்புகளை உடனடியாக சீரமைக்க பல்வேறு துறைகளுக்கு 80 கோடி ரூபா மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விடுவிச்சிருந்தாங்க. சீரமைப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள அப்போது உத்தரவிட்டிருந்தாங்க. அதோட விவசாய நலனில் அக்கறை கொண்ட தமிழ்நாடு அரசு பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட வேளாண் மற்றும் தோட்ட பயிர்களை கணக்கெடுத்து மானாவாரி பயிருக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ரூபாவும், நெற்பயிர் மற்றும் பாசன வசதி பெற்ற பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாயும், நீண்டகால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 22,500 ரூபாய் நிவாரணம் என்ற அடிப்படையில் விரைந்து நிவாரணம் வழங்கிடவும் உத்தரவிட்டிருக்காங்க. அதன்படி பெஞ்சால் புயலால் சேதமடைந்த பயிர்கள் குறித்து முறையாக கணக்கெடுக்கப்பட்டு விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், செங்கல்பட்டு, தருமபுரி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் பாதிப்புக்குள்ளான 3,23,000 ஹெக்டேர் பரப்பிலான வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மொத்தம் 5,18,783 விவசாயிகள் பயனடையும் வகையில் 498 கோடி 80 லட்சம் இது இந்த தொகையை நிவாரணமாக வழங்கிட முதல்வர் தற்போது உத்தரவிட்டிருக்காங்க. அதற்கான அரசாணையும் வெளியிட்டிருக்கு. இந்த நிவாரண தொகையை பொறுத்தளவில் நேரடியாக விவசாயிகளுடைய அந்த வங்கி கணக்கில் 1-2 நாட்களில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க.